காலையில் மத்தியானம் சாப்பாடு வந்து சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஓகே, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மண்சட்டியில் வச்சுருக்கு. நீங்களும் மண்சட்டியில் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு மசாலா மகாராஜா மீன் குழம்பு மசாலா நான் தூத்துக்குடியில் கிடைக்கும், மற்ற ஊர்களில் கிடைக்கான்னு தெரில. நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இதுதான் வாங்கி போட்டிருக்கோம், நீங்களும் வாங்கி போடுங்க. பாருங்கள் மீன் குழம்பு. அடுத்தது மீன் பொரியல், சாதம் அடித்தாச்சு. சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. மீன் குழம்பு நான் உங்களுக்கு ஒரு நாள் எப்படி வைக்கிறது, எல்லாம் எப்பவும் வைக்கிற மாதிரி தான். மீன் குழம்பு மசாலா அந்த மசாலா ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமாம், 2வதுல போடும். இதுல ஒரு கலர் தான் வருது. பெரிய பெரிய அது இல்ல, வேற இன்னொரு மாடல். பெரிய பெரிய சைஸா இருக்கு. இன்னொன்னு அதுல சல்லட்டை கம்மி டைப். இது அந்த 2வது பிள்ளைக்கு தான் இது கரெக்டா இருக்குன்னு. இந்த ப்ராப்ளம்னால மாத்தி தரேன். 34ல இது படுத்தி பாருங்க, நீங்க படுத்தி பாருங்க. 34 சேராதுன்னு சொன்னாங்க. இது பாருங்க 36 நம்பர் நீங்க பாக்குறீங்களாமா? இது எவ்வளவு நம்பர்? இல்ல நம்பர் மட்டும் பாருங்க. 36. இதுல தான் வேற சைஸ் கேக்குறோம். அதுபோல 36 போல இது பெருசுமா? இல்ல, இந்த பாருங்க, இதுல இருந்து வச்சு பார்க்கணும். உடம்பு பாக்குறீங்களா? உடம்பு பாக்குறீங்களா? உடம்பு இதான் பாருங்க, இதான் பெருசு. படுத்தி வேண்டாமா?